பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது உலகை மனிதரை அழகிய மலரை புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் சத்யசாமலம் மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். சன்னியாசிகளின் மடத்துக்குள்ளே வித்தியாசமான சுதந்திர புரட்சி ஒன்று வந்ததென்றால் அது பக்கிம் சந்திரர் எழுதிய ஆனந்த மடம் என்கின்ற அற்புதமான உலகை குடிக்கிய நூலில் இருந்துதான். புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது. புத்தகங்களில் கீச்சு கீச்சலும் கிளிகளில் பேசலாம் புத்தகங்களில் கீச்சு கீச்சலும் கிளிகள் பேசலாம் and the head is held high where knowledge is free. எங்கே பயமறியாத மனம் இருக்கிறதோ தன்னை இந்த உலகிற்கு அர்ப்பணிக்கிறான் என்று சொன்ன ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி உலகை குலுக்கிய புத்தகங்களில் ஒன்று. புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது. பாக்கியத்தை சாதித்து தந்தைய நாடென்ற போதினிலே மற்றை அடக்கி வசக்கி தொழில்வீனில் மாற்று வழக்கத்தை கொண்டு வந்து வீட்டில் என்னிடம் காட்ட வந்தார். அதை மற்றை அடக்கி வசக்கி தொழில்வீனில் மாற்று வழக்கத்தை கொண்டு வந்து என்னிடம் கொண்டு வந்தார். அதை வெற்றி விட்டோம் என்று கும்பியடி என்று தனியும் இந்த சுதந்திரத்தார் சுதந்திர வேட்கையும் சுதந்திர தாகத்தையும் பெண் விடுதலையும் தீண்டாமையும் வேறறுத்த ஒரு அற்புத கவிஞன் பாரதியினுடைய கவிதைகள் உலகை குலுக்கிய புத்தகங்களுள் மகத்தான புத்தகம் மகத்தான புத்தகம். புத்தகம் உன்னை மடியில் கிடத்தி ராஜா ராணி கதைகள் சொல்லோ உன்னை மடியில் கிடத்தி ராஜா ராணி கதைகள் சொல்லோ. புத்தகங்கள் அறிவியலின் குரல் ஓங்கி ஒழிக்கும் ஞானம் புரட்டும் உடம்பு சரியில்லாதப்ப செத்து போன எங்க அப்பா மாதிரி கையெழுத்து போட்டு
பாவையா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் சொல்றேன், இந்த பொம்மையை விட்டு, இந்த பொம்மை வீட்டை விட்டு இந்த நோரா வெளியில போறா. என்னங்க சர்ச்சில் நீங்க எனக்கு போட்டீங்களே மோதிரம், அதை நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே இந்த நோரா சுதந்திர பறவையா வாழ போறா. இந்த பொம்மை வீட்டை விட்டுட்டு சுதந்திரமா வாழ போறா. சுதந்திரமா வாழ போறா. இந்த பொம்மை வீட்டை விட்டு வெளியேறி அந்த நோராவினால் தான் இத்தாலி நாட்டிலே ஆயிரம் மாதமைப்புகள் உருவாகியது. மிகச்சிறந்த பொம்மை வீடு என்கின்ற நாவலை நார்வே நாட்டைச் சேர்ந்த ஹென்றி இப்சன் எழுதினான் என்றால் 1000 மாதமைப்புகள் உருவாக காரணமான இப்சனின் பொம்மை வீடும் உலகை குலுக்கிய புத்தகங்களுள் ஒன்றுதான். பாவெல் இங்குதான் இருக்கிறான். பாவலின் வீடு இதுதான். வெளியில வா. யாரது? உன்னை கைது செய்கிறோம். எதற்காக என்னை கைது செய்ய வேண்டும்? புரட்சிக்காரர்களோடு சேர்ந்து கழகத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆதலால் உன்னை கைது செய்கிறேன். முடியாது. யார் இந்த கிழவி? என்னுடைய தாய். புரட்சிக்காரன் என்று சொன்னாயே, அவனை பெற்ற தாய், பாவலனுடைய தாய். கிழவி, அது என்ன மூட்டை? மூட்டையில் என்ன? சொல், மூட்டையில் என்ன? இதுவா நாட்டு மக்களுக்கிடையே புரட்சிகரமான எண்ணங்களை அச்சடிக்கப்பட்ட காகிதம் இது. இந்தா படையுங்கள், இந்தா படையுங்கள். பாவலனுடைய தாய் சொல்கிறேன், படையுங்கள், படையுங்கள், படையுங்கள். ஒவ்வொருவனையும் புரட்சிக்காரனாக மாற்றிய பாவேலின் தாய். அந்த தாயை எழுதியது மரியாதைக்குரிய மார்க்சின் கார்கி. மார்க்சின் கார்கியினுடைய தாயும் உலகை குலுக்கிய புத்தகங்களில் மகத்தான ஒன்று. புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது. குழந்தையின் சவம். ஒரு தொழிலாளியின் குரல். உலக தொழிலாளர்களே, மாறும் என்ற சொல்லை தவிர எல்லாமே மாறும். முதலீடும் கச்சா பொருளும் மட்டுமே பொருளாக உருவாகி வரும் என்கின்ற மந்திரத்தை மாற்றிய தொழிலாளர்களுடைய உணர்வு இணையும் போதுதான் அது லாபமாக மாற்றப்படுகிறது என்று சொன்ன நவயுக சிற்பி ஜெர்மானிய எழுத்தாளன் காரல் மார்க்சின் உலகை குலுக்கிய புத்தகம்தான். ஏதோ சொல்ல தவிக்குது, உன்னிடம் வந்து இருக்க துடிக்குது. புத்தகம் ஏதோ சொல்ல தவிக்குது, உன்னிடம் வந்து இருக்க துடிக்குது. குலுக்கி இந்த புத்தகங்களை ஒவ்வொன்றாய் வாங்கி படியுங்கள். புத்தகங்களை நேசியுங்கள். புத்தகங்கள் மார்க்ஸை உங்களுக்கு தந்திருக்கிறது, ஏங்கல்ஸை உங்களுக்கு தந்திருக்கிறது, அண்ணல் அம்பேத்கரை தந்திருக்கிறது, காந்தியை தந்திருக்கிறது, கஸ்தூரிபாயை தந்திருக்கிறது, இன்னும் எத்தனையோ பெரிய தலைவர்களை தந்திருக்கிறது. புத்தகங்கள் மாறாத நண்பர்கள். புத்தகங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கட்டும். நன்றி, வணக்கம்.